ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிசனிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு பேராகிராஃப் வாசிப்பேன், அதை நீங்கள் லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. ஐ புக்ட் a cab yesterday to reach railway station. The cab arrived as per schedule. I reached the junction at correct time. மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனிங்க. I booked a cab yesterday to reach railway station. The cab arrived as per schedule. I reached the junction at correct time. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the cab arrived late. கேப் லேட்டாக வந்துச்சு. I reached the junction by walk. நான் ஜங்ஷனுக்கு நடந்து போனேன். I booked a cab and reached the station at correct time. நான் ஒரு கேப் புக் பண்ணேன், ஜங்ஷனுக்கு கரெக்டான டயத்துக்கு போயிட்டேன். The answer is the last option. நான் வாசித்த அந்த சென்டென்சஸ் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் லிசன் பண்ணுறப்பவே அந்த சென்டென்சஸோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் லிசனிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த லிசனிங் கேட்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. நான் ஒரு தடவை தான் ரீட் பண்ண போகிறேன். ரவி ஸ்டடிட் ஹார்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸாம். ஹீ ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. ஃபைனலி ஹீ ஸ்கோர்ட் த ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் ஹிஸ் கிளாஸ். இந்த ஆப்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது அந்த ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் ரீட் பண்ண அந்த சென்டென்சஸ் மேலே கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆப்ஷன் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதர் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். Now you continue the listening. I am going to read the sentences. It was raining heavily, so Meena carried an umbrella. She reached her office without getting wet. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. It was raining heavily, so Meena carried an umbrella. She reached her office without getting wet. மிடில் இருக்கிற ஆப்ஷன் கரெக்ட். மீனா கேரிட் அன் அம்பர்லா அண்ட் ஸ்டேட் ட்ரை. அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கரெக்ட். another set of sentences. Now you listen carefully. The train was late by 30 minutes. Suresh waited patiently at the platform. At last the train arrived and he boarded it. Again வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். சுரேஷ் தாட் வெயிட்டிங் வாஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த ஆப்ஷன் ராங். லாஸ்ட் ஆப்ஷன், சுரேஷ் வென்ட் ஹோம் வித்தவுட் போர்டிங் த ட்ரெயின். அவர் வீட்டுக்கு திரும்ப போயிட்டாரு. ஸோ அந்த ஆப்ஷனும் ராங். மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். நவ் ஐ எம் கோயிங் டு ரீட் another set of sentences. Listen carefully. Ramu's bicycle had a flat tire. He took it to a mechanic and got it repaired. Now he can ride it again. Among these 3 options, which option is correct? டயரில் காற்று இல்லை அப்படின்னா டயரை ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ரீட் பண்ண அந்த சென்டென்சஸ் மேலே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ராமு cannot ride his bicycle. ராமு sold the bicycle. ராமு பைசைக்கிளை விற்கல. ராமு had a bicycle which was ready to use. அதுவும் இல்லை. I am going to read another set of sentences. Listen carefully. Anita watered the plants daily. The flowers started blooming beautifully in her garden. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அனிதாஸ் கார்டன் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அனிதா கட் டவுன் த பிளான்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. அது இல்லை. அனிதா வாட்டர்ட் த பிளான்ஸ் வீக்லி. வாரம் தண்ணி ஊற்றுறதா சொல்லியிருக்காங்க செகண்ட் ஆப்ஷனில். அதுவும் ராங். ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நவ் ஐ எம் கோயிங் டு ரீட். லிசன் கேர்ஃபுல்லி. The power went off suddenly in the evening.
ராஜு lit a candle to study. 3 ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள். எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நான் ரீட் பண்ணது 2 சென்டென்சஸ் தான். த பவர் வெண்ட் ஆஃப் சடன்லி, திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு ஈவினிங்கில். ராஜு lit a candle to study. lit அப்படின்னா பொறுத்துறது, பற்ற வைக்கிறது. ஸோ கேண்டிலை பற்ற வைக்கிறாரு. இந்த lit அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ராஜு ஸ்டடிட் பை கேண்டில் லைட். லாஸ்ட் ஒன். த ஃபுட்பால் மேட்ச் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். மோகன்ஸ் டீம் ஸ்கோர்ட் த வின்னிங் கோல் இன் தி லாஸ்ட் மினிட். Now you read all the options. Check which option is correct. So the middle option is the correct answer. The match was exciting and Mohan's team won. Win-oda past tense won. WON அப்படிங்கிறத ஒன் அப்படின்னு வாசிக்கணும், ONE மாதிரி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிசனிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.